பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் அணியினருக்கு பாஜக ராமநாதபுரம் தொகுதியை மட்டும் ஒதுக்கிய நிலையில் அந்த தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார். சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக பாஜக தலைவர்கள் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த நிலையில் நேற்று இரவு பாஜக மாவட்ட தலைவருக்கும் ஓபிஎஸ் அணியினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட பாஜக தலைவராக இருக்கும் தரணி முருகேசன் என்பவருக்கும் ஓபிஎஸ் அணியினருக்கும் இடையே பணப்பட்டுவாடா தொடர்பாக ஏற்பட்ட தகராறு கைகலப்பாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பாஜகவினர் வீதிகளில் இறங்கி அழுகிய பலாப்பழம் என ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிரான கோஷமிட்டதால் பதட்டமான சூழல் நிலவியுள்ளது. ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒதுக்கப்பட்ட ஒரே ஒரு தொகுதியில் கூட கூட்டணிக்குள் முரண்பாடு ஏற்பட்டிருப்பது பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிராக 4 பன்னீர்செல்வங்கள் களமிறங்கியிருக்கும் நிலையில் தற்போது பாஜகவினர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிராக திரும்பி இருப்பது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் கலக்கத்தையும் அதிர்வலையும் ஏற்படுத்தியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, நாடாளுமன்றத்தில் தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க பாஜக அரசு திட்டமிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாஜக ஏன் வரவே கூடாது என்ற தலைப்பில் சமூக வலைதள பதிவு ஒன்றை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிரடியாக வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டின் பலத்தை குறைக்கும் மோடியின் அப்பட்டமான சதித்திட்டம் இப்போது விழித்திருக்காவிட்டால் எப்போதும் விடியல் இல்லை. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட போகிற படுதுயரமான பாதகம் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்துவது, தமிழ்நாடு உட்பட மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய மாநிலங்களை தண்டிப்பதற்கு போடப்பட்டிருக்கின்ற அச்சாரமாகும். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் 888 பேர் அமரக்கூடிய வகையில் மக்களவை இருக்கைகள் போடப்பட்டிருப்பது நம் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கின்ற கத்தி. மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக கடைபிடித்துள்ள மாநிலங்களுக்கு தண்டனையும், கடைபிடிக்காத மாநிலங்களுக்கு 2 மடங்காக தொகுதிகளை உயர்த்துவதும் என்ன நியாயம்? சிறப்பாக செயல்பட்டதற்காக நம்மை தண்டிப்பது ஜனநாயகத்துக்கு ஆபத்து இல்லையா? தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை, உரிமை குரலை இப்போதே மோடி அரசு மதிப்பதில்லை. அடிப்படை உரிமைகளுக்காக கூட உச்சநீதிமன்றத்தை ஒவ்வொரு முறையும் நாடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இதில் மக்களவையில் நமது பிரதிநிதித்துவம் மேலும் குறைந்தால் தமிழர்களை பாஜக அரசு செல்லா காசாக்கிவிடும். வரி பகிர்வில் ஏற்கனவே பாராபட்சமான அநீதியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் உரிமைகளை பறித்து தமிழ்நாட்டின் அறிவார்ந்த குரலை ஒடுக்கி 2ஆம் தர குடிமக்களாக்கும் சர்வாதிகார மோடி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். மோடியின் பாஜகவுக்கு வாக்களிப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுகவுக்கு வாக்களிப்பதற்கும் வித்தியாசம் ஒன்றுமில்லை. ஒவ்வொருவரும் வெற்றி பெற மாட்டார்கள். மக்களவையில் தமிழ்நாட்டில் பலத்தை குறைக்க மாட்டேன் என தேர்தலுக்காக பொய்யாக கூட மோடி வாக்குறுதி கொடுக்க மாட்டார். இத்தனை வெளிப்படையாக தமிழ்நாட்டை அழிக்க நினைக்கும் பாஜகவையும் அவர்களின் மறைமுக கூட்டாளிகளான அதிமுகவையும் புறக்கணிப்போம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வருகின்ற 19ஆம் தேதி மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. மக்களவை தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். மாநில முதலமைச்சர்கள் முதல் தேசிய தலைவர்கள் வரை தமிழ்நாட்டில் படையெடுத்து வந்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறார்கள். திமுக கூட்டணியில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஒன்றிணைந்து களம் காண்கின்றார்கள். அதிமுக கூட்டணியில் தேமுதிக, எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் இணைந்திருக்கும் நிலையில் பாஜக கூட்டணியில் பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக, ஓபிஎஸ் அணி உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிடுகிறார்கள். 40 தொகுதிகளிலும் சீமானின் நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காண்கிறது. இந்நிலையில் குமுதம் குழுமம் நடத்திய கருத்து கணிப்பில் திமுக கூட்டணியை தேர்தல் முடிவுகள் அதிக ஆதிக்கம் செலுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி 27 இடங்களில் வெல்லும் என கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணி 7 தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் 6 தொகுதிகளில் இழுபறி நீடிக்கிறது என்றும் சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக திமுகவுக்கு வடசென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், அரக்கோணம், ஆரணி, திருவண்ணாமலை, வேலூர், தஞ்சாவூர், தர்மபுரி, பெரம்பலூர், தென்காசி, கோவை, பொள்ளாச்சி, தூத்துக்குடி ஆகிய தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்றும், காங்கிரஸ் கட்சியானது திருவள்ளூர், மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி, கடலூர், சிவகங்கை, புதுச்சேரி ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை கட்சியின் தலைவர் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெறுவார் என்றும், கம்யூனிஸ்ட் கட்சி நாகப்பட்டினம், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர் ஆகிய தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது. அதிமுகவோ காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், திருச்சி, ஈரோடு ஆகிய தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் சர்வே முடிவுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ராமநாதபுரம், தேனி, நீலகிரி, கரூர், விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகள் இழுபறி நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறும் எனவும் சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன. இது ஒருபுறம் இருக்க, இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் என்கின்ற மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் நாடு முழுவதும் நடைபெறவுள்ளது. இதில் 7 கட்டங்களாக நடைபெறும் தேர்தலில் தமிழகத்தில் முதல் கட்டமாக வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனையடுத்து வாக்குப்பதிவிற்கான இறுதிக்கட்ட பணிகளை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் வேட்பாளர்களும் தங்களது இறுதிக்கட்ட பிரச்சாரத்திற்காக களமிறங்கியுள்ளார்கள். திமுக தலைவரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலும், அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி சேலத்திலும் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். இதேபோல அன்புமணி தர்மபுரியிலும், பிரேமலதா விருதுநகரிலும், அண்ணாமலை கோவையிலும் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளார்கள். இன்று மாலை 6 மணியோடு பிரச்சாரம் நிறைவடைய உள்ள நிலையில் தேர்தல் ஆணையமும் பலவித கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அந்த வகையில் தேர்தல் தொடர்பான யாதொரு பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ யாரும் ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ அல்லது அவற்றில் பங்கேற்கவோ கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரைப்படம், தொலைக்காட்சி, FM ரேடியோ, முகநூல், ட்விட்டர் போன்ற அல்லது இது போன்ற சாதனம் வாயிலாக பிரச்சாரம் செய்யக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விதிமுறைகளை மீறினால் 2 ஆண்டு சிறை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதிக்கு வெளியிலே இருந்து அழைத்து வரப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள், கட்சி பணியாளர்கள் முதலியோர் மற்றும் அந்த தொகுதியில் வாக்காளர் அல்லாதோர் 17/4/2024 அன்று மாலை 6 மணிக்கு மேல் அந்த தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும். கல்யாண மண்டபம், சமுதாய கூடம், தங்கும் விடுதிகள், விருந்தினர் இல்லம் ஆகிய இடங்களில் வெளியாட்கள் யாரேனும் தங்கியுள்ளார்களா என்பதை கண்டறியப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.